கரும்பும் நல்லா இருக்குது. கரும்பு வந்து 3 கரும்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் மற்ற சுற்றி இருக்கிற கரும்பெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். 3 கரும்பு மட்டும் விட்டுருக்குறேன் நான். இது பெருசாகட்டும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது எவ்வளோ பெருசாகுதுன்னு. நம்ம நாவ மரமும் நல்லா இருக்குது. நாவ மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம நாட்டு செம்பருத்தியில் ஒரு பூ பூத்துருக்குது. ஒரு பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரும்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து பார்க்கலாம் நாளைக்கு பூக்குதா என்னன்னு சொல்லிட்டு. நிறைய அரும்பு வந்துருக்குது. இது நம்ம கட் பண்ணி விட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மல்லிப்பூ செடியிலையும் பூத்து முடிஞ்சு போச்சு. இதில் ஒரே ஒரு கலையில் மட்டும் அரும்பு இருக்குது. சாமந்தி செடியில் வந்து அரும்பு வர மாதிரி தெரியுது. பார்க்கலாம் பூக்குதா என்னான்னு. இன்னும் 10 நாள் தான் நம்ம இதை பார்க்க முடியும். அதுக்கு மேலே என்னன்னு தெரியாது. சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். இந்த சீத்தாப்பள்ளி மரமும் நல்லா இருக்குது. அதுக்குள்ளே ஒரு மழை வந்துச்சுனாக்கா குளிரும் ஸ்டார்ட் ஆகிடும். இன்னும் ஒரு வாரத்தில் மழை வந்துச்சுனாக்கா எல்லாமே செடியெல்லாம் கொஞ்சம் மாறி போயிடும். நம்மளுக்கு வந்து அப்போ அடிக்கடி தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. 2 நாள் 3 நாளைக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றினா போதும். ஒரு பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மல்லிப்பூ. இது அடுக்கு மல்லி வந்து ஒரு பூ பூத்துருக்குது. மருதாணியும் நல்லா இருக்குது. நம்ம மாங்காய் மரத்தில் வந்து நான் சொல்லியிருந்தேன் பூ ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. மாங்காய் மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளே இருக்கிற செம்பருத்தி செடியெல்லாம் எடுத்து நடணும். வேறு ஏதாவது ஒரு தொட்டியில் ஒரு மழை வரட்டும்னு பார்த்துன்னு இருக்கிறேன். மழை வந்துச்சுனாக்கா நம்ம எல்லாம் இருக்கிறது வந்து ஒன்று ஒன்றா நம்ம மாற்றி நட்டு போயிடலாம். ஒரு நாளைக்கு 2-3 கூட மாற்றி நட்டுட்டு போகலாம்.